மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தேர்தல் விதிகள் திருத்தம், ஒன்றிய அரசுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். ஜனநாயகத்தின் மீது ஒன்றிய அரசு தாக்குதல், மல்லிகார்ஜுனே கார்கே குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் தொற்று நோய் பாதிப்பு கட்டுக்குள் உள்ளது, அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பெருமிதம். பெரியார் பணிகளை தொய்வின்றி தொடர சூளுரைப்போம், ஆசிரியர் கி. வீரமணி அறிவிப்பு. தமிழகத்திற்கு புயல் எச்சரிக்கை, வானிலை ஆய்வு மையம் தகவல். தேர்தல் விதிகள் திருத்தப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையம் மேற்கொண்ட திருத்தம் மிகவும் ஆபத்தானது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் குறிப்பிட்ட வாக்குச்சாவடியின் சிசிடிவி காட்சி பதிவுகளை வழங்குமாறு உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை அடுத்து சிசிடிவி பதிவுகள் மற்றும் தேர்தல் தொடர்பான பிற ஆவணங்கள் பொது ஆய்வுக்கு உட்படுத்தப்படுவதை தடுக்கும் வகையில் ஒன்றிய அரசு இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நம் நாட்டில் சுதந்திரமான நியாயமான தேர்தல்கள் நடைபெறுவதன் மீது தொடுக்கப்பட்டுள்ள இந்த சட்ட திருத்தத்தை எதிர்கொள்ள பாஜக தலைமையிலான ஒன்றிய அரசில் அங்கம் வகிக்கும் கட்சிகள் உட்பட அனைத்து அரசியல் கட்சிகளும் முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். அரசமைப்பு சட்டம் மற்றும் ஜனநாயகத்தின் மீது ஒன்றிய அரசு தாக்குதல் நடத்துவதாக மல்லிகார்ஜுனே கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் சமயத்தில் வாக்குச்சாவடி மையங்களில் ஏற்படும் சிக்கல்களை வாக்குச்சாவடி மைய சிசிடிவி கேமரா பதிவுகளை பார்வையிட்டு சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ளும் சூழல் தடுக்கப்பட்டுள்ளது. இது தேர்தல் நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை நீர்த்து போக செய்யும் செயல் என காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. அந்த வகையில் காங்கிரஸ் மூத்த தலைவர் மல்லிகார்ஜுனே கார்கே ஒன்றிய அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் அவர் தேர்தல் கமிஷனர்களை நியமிக்கும் குழுவில் இருந்து சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதியை ஒன்றிய அரசு நீக்கியுள்ளதாகவும் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுக்கு பிறகு கூட தேர்தல் தகவல்களை தடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் தேர்தல் கமிஷனின் நாணயத்தை அளிக்க ஒன்றிய அரசு திட்டமிட்டு செயல்படுவதாகவும் இது அரசியல் சாசனம் மற்றும் ஜனநாயகம் மீதான தாக்குதல் என்றும் அதை காங்கிரஸ் காக்கும் என்றும் பதிவிட்டுள்ளார். தொற்று நோய் பாதிப்பு தமிழ்நாட்டில் கட்டுக்குள் உள்ளதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் மருந்தியல் துறையில் இன்றைய போக்குகள் என்னும் தலைப்பிலான தேசிய கருத்தரங்கு மற்றும் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பங்கேற்று கருத்தரங்கை துவங்கி வைத்தார். அதன் பின்னர் மேடையில் பேசிய அவர், இந்தியாவில் தயார் செய்யப்படும் மருந்துகள் 200 நாடுகளுக்கும் மேல் சென்றுள்ளதாகவும் ஐநாவில் தொற்று நோய்க்கான சிறந்த மருந்தை கொடுக்கும் மாநிலம் தமிழ்நாடு என விருது வழங்கப்பட உள்ளதாகவும் தமிழ்நாட்டில் மட்டுமே தொற்று நோய் பாதிப்பு கட்டுக்குள் உள்ளதாகவும் பெரிய உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஐநா பொது சபை, ஐநா மன்றம் யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் போர்ஸ் அவார்டு என்கின்ற ஒரு விருதை தமிழ்நாடு அரசுக்கு கடந்த மாதம் தந்தார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக இந்த மக்களை தேடி மருத்துவத்திற்கு தரப்படுகிற மருந்துகள், அதன் மூலம் இன்றைக்கு தொற்றா நோய்களின் இறப்பு கட்டுக்குள் கொண்டு வந்திருப்பது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஐநா சபை இன்றைக்கு விருது தந்திருக்கிறது. தமிழகத்தின் 7 துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்ற வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவிழந்து மேற்கு தென்மேற்கு திசைகள் நகர்ந்து தமிழக கடற்கரை பகுதியை வந்தடையும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காற்றின் வேகம் மணிக்கு 35 கிலோமீட்டர் முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் வட கடலோர தமிழ்நாட்டின் துறைமுகங்களில் காற்றழுத்த தாழ்வு நிலை நிலவக்கூடும் என்பதால்
சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழையும், விழுப்புரம், கடலூர் மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யும் என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் காரைக்காலிலும், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலும் 25ஆம் தேதி லேசான முதல் கனமழை பெய்யும் என்று அறிவித்துள்ளது. அதேபோல் சென்னை, கடலூர், நாகை, எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. 75 ஆண்டு காலமாக ஒரே சின்னத்தில் நிலைத்து நிற்கும் ஒரே கட்சி திமுக மட்டுமே என RS பாரதி தெரிவித்துள்ளார். சென்னை புழல் அடுத்த காவாங்கரை பகுதியில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு பகுதி செயலாளர் நாராயணன் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதன் பின்னர் மேடையில் பேசிய அவர், திமுகவை எதிர்த்தவர் எவரும் நீண்ட நாள் அரசியலில் இல்லை என்றும் 75 ஆண்டு காலமாக ஒரே சின்னத்தில் நிலைத்து நிற்கும் ஒரே கட்சி திமுக மட்டுமே என்றும் வருகின்ற உள்ளாட்சி தேர்தலிலும் சட்டமன்ற தேர்தலிலும் திமுகவே வெற்றி பெறும் என தெரிவித்துள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போது கள்ளக்குறிச்சியில் விச சாராயம் குடித்து இறந்த போதிலும் திமுக அரசு திரும்ப செயல்பட்டதாகவும், ராமதாஸ் மற்றும் எடப்பாடி போன்ற எதிர்க்கட்சியினர் இதனை அரசியல் ரீதியாக பார்த்ததாக விமர்சித்துள்ளார். திராவிட முன்னேற்ற கழகம் 75 ஆண்டு காலத்திலே யாராலும் தொட்டு பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. இன்னும் பெருமையாக சொல்ல வேண்டுமானால், அரசியலிலே தேர்தல் களத்திலே நின்ற நாளிலிருந்து இன்று வரை ஒரே சின்னத்தில் இருக்கிற ஒரே கட்சி அகில இந்தியாவில் திராவிட முன்னேற்ற கழகம் தான். மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள ஒன்றிய அரசு நிர்பந்தம் செய்வதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவையொட்டி தமிழக அரசு சார்பில் அண்ணா நூலகத்தில் ஓவிய கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இந்த ஓவிய கண்காட்சியை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திறந்து வைத்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்ட கல்வி அலுவலகங்களில் இணையதள இணைப்பு கட்டணங்களை நிலுவை வைக்க வேண்டிய அவசியமில்லை. மத்திய அரசுதான் நிலுவை வைத்துள்ளது. அறிவு சார்ந்த சமுதாயத்தை உருவாக்க தடை போடுகிறார்கள். மும்மொழி கொள்கையை ஏற்றால் மட்டுமே நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று ஒன்றிய அரசு அறிவித்துள்ளதாகவும், கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றினால் நம் மாணவர்கள் எது தேவையோ அவற்றை முழுமையாக செய்ய முடியும் என்றும், நாம் யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும், கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர தமிழக அரசு முயற்சித்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் மத்திய அரசுக்கு 1 ரூபாய் கொடுத்தால் 29 பைசா மட்டுமே வழங்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். 2018ஆம் ஆண்டு ரிலீஸ் பண்ணிட்டு இப்ப அவங்க சில காரணங்களை சொல்லுகிறார்கள். PMCயை நீங்க ஒத்துக்கோங்க, PMCல இந்த ஏன் மும்மொழி கொள்கை நீங்க ஒத்துக்கிட்டாதான் என்ன என்கின்ற அந்த விவாதங்கள்ல தான் அவங்க ஈடுபடுறாங்களே தவிர, இவங்க பெர்ஃபார்மிங் பண்றாங்க. இப்ப இவங்க நம்ம கேள்வியே கேட்காம உங்களுக்கு நம்ம பணம் கொடுக்கணும்பாங்கிற அந்த மனப்பான்மை ஏன் வர மாட்டேங்கிறது? நாங்க தனிப்பட்ட எங்க கட்சிக்காக நாங்க கேட்கிறோம். ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற நம்முடைய மாணவ செல்வங்கள் சார்ந்திருக்கின்ற, ஏன் எங்களுடைய ஆசிரியர்கள் சார்ந்திருக்கின்ற கிட்டத்தட்ட 32,000க்கும் மேற்பட்டிருக்கின்ற பணியாளர்கள் ஆசிரியர்கள் சார்ந்திருக்கின்ற அந்த சம்பளத்தை இன்னைக்கு யார் தரா? மாநில அரசு நாம பேர் பண்ணிக்கிறோம். எவ்வளோ நிதி நெருக்கடி, எவ்வளோ ஒன்றிய அரசு நமக்கு அந்த நிதி நெருக்கடியை கொடுக்குறோம். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பள்ளி கல்வித்துறை சார்ந்து நீங்க கவலைப்படாதீங்க, நான் தரேன் அதை சொல்லி இன்னைக்கு அதை நம்ம கொண்டு போயிட்டு இருக்க அளவுக்கு இருக்கும் பொழுது, நிலுவை என்பது யாரிடம் இருக்கிறது என்பதை நீங்கள் தான் அதை சொல்ல வேண்டும். தேசிய விவசாயிகள் தினத்தை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். தேசிய விவசாயிகள் தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி தலைவர்கள் பலரும் விவசாயிகளுக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்திகள், உலகோருக்கு உணவளிக்கும் உழவர்கள் அனைவருக்கும் தேசிய விவசாயிகள் தினம் வாழ்த்துக்கள் என்றும், இலவச மின்சாரம், உழவர் சந்தைகள், கூட்டுறவு கடன்கள் தள்ளுபடி என வேளாண் பெருங்குடி மக்களை போற்றிய தலைவர் கலைஞர் வழியிலான நமது திராவிட மாடல் அரசு உங்களில் ஒருவனாக இருந்து உழவர்களை காக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், விவசாயம் காக்கவும் விவசாயிகளின் நலன் பேணவும் நலன் காக்கும் அரசு அமையும் என்று இந்த நாளில் சூடுரைப்போம் என தெரிவித்துள்ளார். தேமுதிக துணை பொதுச் செயலாளர் LK சுதீஷ் தமிழக முதலமைச்சரை நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்துள்ளார்.
சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை தேமுதிக துணை பொதுச் செயலாளர் எல்.கே. சுதீஷ் மற்றும் விஜய பிரபாகரன் ஆகியோர் நேரில் சந்தித்து விஜயகாந்தின் 1ஆம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிப்பு நிகழ்வுக்கு அழைப்பு விடுத்துள்ளனர். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், கேப்டன் விஜயகாந்தின் 1ஆம் ஆண்டு நினைவு நாளன்று மௌன ஊர்வலம் நடைபெற திட்டமிட்டுள்ளதால் அனைத்து கட்சியின் தலைவர்களையும் நேரில் சந்தித்து அழைப்புதல் கொடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். காலை 8:30 மணிக்கு தேமுதிகவுடைய அனைத்து மாவட்ட கழக செயலாளர் தலைமையில மௌன ஊர்வலம் கிட்டத்தட்ட அது போலீஸ் பர்மிஷன் கேட்டிருக்கோம். அது கொடுத்த உடனே கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர்ல இருந்து அந்த மௌன ஊர்வலம் நடந்து தலைமை கழகத்துக்கு சென்று கேப்டனுடைய ஆலயத்துக்கு சென்று அடைவோம். தந்தை பெரியார் விட்டு சென்ற பணிகளை தொய்வின்றி தொடர சூளுரைப்போம் என ஆசிரியர் கி. வீரமணி தெரிவித்துள்ளார். தந்தை பெரியார் மறைந்து 51 ஆண்டுகளான நிலையில் நாட்டு நலனுக்கு ஏற்பட்ட இடர்பாடுகளை, சோதனைகளை எப்படியெல்லாம் முறியடித்தோம் என்றும் தொடர்ந்து தந்தை பெரியார் விட்டு சென்ற பணிகளை தொய்வின்றி தொடர சூளுரைப்போம் என்றும் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தந்தை பெரியார் விட்டு சென்ற ஜாதி, தீண்டாமை ஒழிப்பு மற்றும் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் என்ற கலைஞரின் சட்டம் முடக்கப்பட்ட நிலையில் அச்சட்டத்தினை கொண்டு வந்து நமது சமூக நீதிக்கான சரித்திர நாயகராக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் திராவிட மாடல் ஆட்சியின் தனித்தோர் வரலாற்று சாதனை உள்ளதாகவும், பெரியார் நெஞ்சில் தைத்த முள்ளை அவர் அகற்றி சரித்திரம் படைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் பெரியாரின் போராட்டங்களுக்கான வெற்றி சற்று கால தாமதமாகலாமே தவிர ஒருபோதும் தோல்வியுறாது என்ற தந்தையின் பெரியாரின் கணிப்பும் நிரூபணம் ஆகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். விடுதலை 2 திரைப்படத்தை தடை செய்ய கோரியும் வெற்றிமாறனை கைது செய்ய கோரி இந்து மகாசபை சார்பில் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் விடுதலை பாகம் 2 தடை செய்ய கோரியும் வெற்றிமாறனை கைது செய்ய கோரியும் இந்து மகாசபா தலைவர் MP ரமேஷ் பாபு கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்கள் சந்தித்து பேசிய அவர், விடுதலை பாகம் 2 திரைப்படத்தில் இளைஞர்களை அரசுக்கு எதிராகவும் வன்முறை செயல்களில் ஈடுபட தூண்டும் வகையில் படக்காட்சிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், தமிழக அரசும் தமிழக முதன்மை செயலாளரும் தவறாக வேலை செய்துள்ளதாக காட்டப்பட்டுள்ளதால் இப்படத்திற்கு தமிழக அரசு தடை விதித்து இயக்குனர் வெற்றிமாறனை கைது செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர். இப்ப சமீபத்தில் ஒருத்தர் பேட்டி கொடுத்திருக்காரு, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் பேட்டி கொடுத்திருக்காரு. இந்த படம் தமிழக மக்கள் 2 வாட்டி 3 வாட்டி பார்க்கணும், பார்த்தாதான் இந்த படத்தோட இது தெரியும். அது மட்டும் இல்லாமல் அதை பார்த்துட்டு என்ன நினைக்கிறாருன்னா, நக்சலை மறுபடியும் இந்த 2K கிட்ஸுக்குலாம் இந்த நக்சலை கொண்டு வரணும்னு சொல்லி அவர் பார்க்குறாரு சார். இந்த படத்து மூலியமா பார்த்தீங்கன்னா இல்லாத ஒரு இதுவை கொண்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் மேலேயும் நம்ம மக்களுக்கு தேவையில்லாத ஒரு நக்சல் இருக்கிற மாதிரியும் இந்த மாதிரி காட்டிட்டு இருக்காரு. அதனால இந்த படத்தை தடை செய்யணும். அதே மாதிரி சென்சார் போர்டில் இந்த படத்தை எப்படி சொல்லியிருக்காங்க, எப்படி இவங்க அலோவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தெரியல. சென்சார் போர்டுக்கும் நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம். அதே போல் கமிஷனர் அலுவலகத்தில் நாங்கள் வெற்றிமாறன் பற்றியும் வெற்றிமாறன் பின்னணியில் யார் யார் இருக்காங்க, இந்த மாதிரி படத்துக்கான இந்த மாதிரி கதை அவர் எங்கேருந்து எடுத்திருக்காரு, அவர் கதை எங்கேருந்து எடுத்திருக்காரு, உண்மையாக நடந்ததா இல்லையான்னு சொல்லி அவர் இது வரைக்கும் சொல்லவே இல்லை. ஒரு கதையை எடுத்துட்டு அந்த கதை அவர் சொல்லி மக்களை ஒரு அச்சுறுத்தல் கொண்டு வந்திருக்காரு. மக்களுக்கு இந்த மாதிரி இல்லாததெல்லாம் சொல்லி இந்த மாதிரி நக்சல் இருந்தாங்க, இந்த மாதிரி போராடினாங்க, இந்த மாதிரி கவர்மெண்ட் இந்த மாதிரிலாம் தப்புலாம் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி கவர்மெண்ட் மேலே ஏன் இவருக்கு இவ்வளோ பழி வாங்குறாருன்னு தெரியல. அது எந்த கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் சார், இந்த திராவிட அரசியலாக இருக்கட்டும், அண்ணா திராவிட டிஎம்கே இருக்கட்டும், எந்த ஆட்சி இருந்தாலும் எங்களுக்கு எதுவும் இல்லை சார். இல்லாதது சொல்லக்கூடாது. இந்த படத்தை உடனே எல்லா திரையரங்களும் தடை செய்யணும். இந்த கவர்மெண்ட் சிஎம்மும் டெப்டி சிஎம் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்துக்கான அங்கீகாரம் ரத்து செய்யணும்னு சொல்லி நாங்கள் இந்து மகாசபா சார்பாக கேட்டுக்கிறோம் சார். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் அஷ்டமி சப்பரம் திருவிழா நடைபெற்றது. உலக புகழ் பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் மார்கழி மாத அஷ்டமி சப்பர விழா மற்றும் மார்கழி மாத தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு பல்வேறு சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேக அலங்காரம் நடைபெற்றது. இதையடுத்து கோவிலில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் சந்திரேஸ்வரர் பிரியாவிடையுடனும் மீனாட்சி அம்மன் தனித்தனி சப்பரங்களில் எழுந்தருளி வீதி உலா பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர்.
மதுரையில் டங்ஸ்டன் திட்டத்திற்கு வழங்கிய உத்தரவை ரத்து செய்ய கோரி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மற்றும் அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள திருவள்ளுவர் சிலையின் முன்பு டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க வேதாந்தாவின் துணை நிறுவனமான கிறிஸ்துமஸ் ஜிங்க் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட 7 உரிமத்தை ரத்து செய்ய வலியுறுத்தியும் மதுரை மாவட்டத்தை பாரம்பரிய தமிழ் பண்பாட்டு மண்டலமாக அறிவித்திட வேண்டியும் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஏற்களப்பை, நெல் பயிர், வாழை கன்றுகளை கைகளில் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் டங்ஸ்டன் கனிம சுரங்கத்தை ஒன்றிய அரசு ரத்து செய்யவில்லை என்றால் தமிழ்நாடு முழுக்க போராட்டத்தை விரிவுபடுத்த உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். அரியலூர் ஜெயங்கொண்டம் அருகே தமிழக வெற்றி கழகத்தில் மகளிருக்கு மரியாதை கொடுக்கவில்லை என கூறி அக்கட்சி மகளிர் அணியினர் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்த சில மணி நேரத்திலேயே மீண்டும் கட்சியில் இணைந்து கொடியேற்றியதால் பரபரப்பான சூழல் நிலவியது. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அருகே கோரைக்குப்பம் மீனவர் கிராமத்தில் கடல் சீற்றம் காரணமாக மீன்பிடிக்க சென்ற 4 படகுகள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. மீனவர்கள் மற்றும் மீன்பிடி உபகரணங்கள் கடலில் மூழ்கிய நிலையில் மீட்பு பணிகளில் சக மீனவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். முன்னாள் காங்கிரஸ் அமைச்சர் தியாகசீலர் கக்கன் பிறந்த நாளையொட்டி மதுரை தும்மம்பட்டியில் உள்ள அவரது சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் சங்கீதா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம்பழைய பேருந்து நிலையம் சாலை நடுவில் உள்ள தடுப்பு சுவரில் 1 மணி நேரத்தில் 3 கார்கள் மற்றும் ஒரு இருசக்கர வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 9 பேர் படுகாயமடைந்துள்ளனர். அரியலூரில் தமிழ் ஆட்சி மொழி சட்ட வட்டார விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி கொடியசைத்து துவங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் நண்பர்களுடன் மீன் பிடிப்பதற்காக சென்ற கல்லூரி மாணவர் ஜெகன் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பொள்ளாச்சி பாலக்காடு சாலையில் அமைந்துள்ள நகராட்சி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிகள் 25 ஆண்டுகளுக்கு முன் படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நடைபெற்றது. இதில் முன்னாள் மாணவர்கள் தங்கள் ஆசிரியர்களை கௌரவித்து ஆசி பெற்றனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் நடைபெற்ற தமிழகமே ஆட்சி மொழி விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் கொடியசைத்து துவங்கி வைத்தார். இந்த பேரணியில் பொறுப்பு திட்ட இயக்குனர் விஜயலட்சுமி உட்பட துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் அருகே சிறுத்தை தாக்கி உயிரிழந்த இளம் பெண்ணின் குடும்பத்தாருக்கு 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி அளிக்கப்படும் என்றும் சாலை மற்றும் பேருந்து வசதிகளை அமைத்து தரப்படும், செல்போன் டவர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் ஆயுதப்படை எஸ்ஐ தலைமையில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். நெல்லை நீதிமன்ற வளாகத்தில் இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் பாதுகாப்பு வழங்க டிஜிபி சங்கர் ஜுவால் உத்தரவு பிறப்பித்திருந்தார். அந்த வகையில் மயிலாடுதுறை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் பிஸ்டல் ஏந்திய காவல் உதவி ஆய்வாளர் ஜான்சிராணி தலைமையில் SLR ஏந்திய ஆயுதப்படை காவல்துறையினர் 2 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். அரும்பாக்கம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அருகே உள்ள அரும்பாக்கத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் புதியதாக 32.80 லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய வகுப்பறை கட்டிடங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னையிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இதனை அடுத்து மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி,
மற்றும் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி துவங்கி வைத்து மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகளை வழங்கினர். இவ்விழாவில் அரசியல் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தொழிலதிபர் எலான் மஸ்க் அமெரிக்க அதிபராக முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ள டொனால்ட் ட்ரம்ப் சமூக வலைதளங்களில் பொய் செய்தி பரப்பப்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்பிற்கு தேர்தல் பிரச்சாரத்திற்காக 2000 கோடி ரூபாய்க்கு மேல் செலவிட்டுள்ளதாக எலான் மஸ்க் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அமெரிக்க அதிபர் பதவியை எலான் மஸ்க் விட்டுக் கொடுக்க உள்ளதாக வெளியான தகவலை ட்ரம்ப் முற்றிலுமாக மறுத்துள்ளார். இது தொடர்பாக அரிசோனா மாகாணத்தில் நடைபெற்ற குடியரசுக் கட்சி மாநாட்டில் பேசிய அவர், எலான் மஸ்க் அமெரிக்காவில் பிறக்கவில்லை என்றும் அதனால் அவர் கண்டிப்பாக அதிபராக முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் சமூக வலைதளங்களில் பொய் செய்தி பரப்பப்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்காவின் அரசு அமைப்பு சட்டப்படி அந்நாட்டில் பிறந்தவர்கள் மட்டுமே அதிபராக முடியும் என்பதாலும் எலான் மஸ்க் தென் ஆப்பிரிக்காவில் பிறந்தவர் என்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்தல் விதிகள் திருத்தம், ஒன்றிய அரசுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். ஜனநாயகத்தின் மீது ஒன்றிய அரசு தாக்குதல், மல்லிகார்ஜுனே கார்கே குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் தொற்று நோய் பாதிப்பு கட்டுக்குள் உள்ளது, அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பெருமிதம். பெரியார் பணிகளை தொய்வின்றி தொடர சூளுரைப்போம், ஆசிரியர் கி. வீரமணி அறிவிப்பு. தமிழகத்திற்கு புயல் எச்சரிக்கை, வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.